சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால், எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை. தன் படத்துல உதவி இயக்குநர்கள் இல்ல, பொதுவாகவே உதவி தன் படத்துல வேலை செய்யற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் வந்து எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரும் சொன்னாலும் உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்ற மாதிரி சிட்டிங்க போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம் சொல்ற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவாருன்னா ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா சிட்டிங் போடுறாரு, சாய்ராம் சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமா, நான் அப்படித்தான் டைரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும் போது சாய் வசந்த் நான் வேற யாரோ பலகி நினைச்சு கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான் போய் இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி தூவியக்கனோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும், இன்னைக்கு ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதிலும் அரிது. அதற்காக ரமேஷ் வந்து பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகு அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க அவருடைய இல்லாமையில அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நாம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பா வசமால் பேசும்போது இந்த கிணத்த காணும் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளவு பேரும் வடிவேலுடைய மதர் இஸ்லாங்கல சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் நினைச்சிருந்தாரு, அவர் டைட்டீஷியன், அவர் நினைச்சிருந்தாரு. அந்த புத்தகத்துல வந்து டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மருத்துவ உலகில் டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளை போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேரு. அது 86 அமெரிக்காவில் முழுமையா தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியா நிரூபிச்சாங்க. நிரூபிச்ச பிறகு வட அமெரிக்காவில் இல்ல தக்காளி தான் காரணம் நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால இது பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்னைக்கு தெரியுது ஒரு டைட்டீஷியன் புத்தகம் படிக்கும் போது. ஆனா வடிவேலுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிறது இருக்கு இல்லையா, அதான் டொமேட்டோ எஃபெக்ட். எல்லாம் நேருக்கு ரத்தம் வருது, தக்காளி சட்னிங்கிற அப்படிங்கிறது டொமேட்டோ எஃபெக்ட். நேருக்கு ரத்தம் இருக்கு, ஆனா நீங்க தக்காளி சட்னி முடியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகர் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகி பாபு இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்துறோம். ஆனா நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாள்ல அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் அறிஞ்சிட்டோம், எல்லாத்தையும் எவனோ இருந்திருக்கான், யாரோ நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சினிமாவில் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டான். கேட்பாங்க யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா? சினிமா யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டுல சொல்றது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்ற கேட்கலையோ, ஆசிரியர் சொன்ன கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொன்ன கேட்கலையோ, அவர்கள் எல்லா சினிமாக்களையுமே இருக்கும். இங்க வந்து இன்னொருத்தர் சொல்ற கேட்போம், கேட்க மாட்டோம், அதெல்லாம் எனக்கு தெரியுமோ. அப்ப இங்க என்ன செய்யணும்? பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த ஒன்று இன்னொருத்தர் சொல்லணும், இன்னொரு தெரிஞ்ச ஒன்று எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்னைக்கு வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி விசேகர் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துல படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாம 25 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லுவார்.
அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த விசேகர் நம்ம ஸ்டுடியோல தான் இருக்கிறாரு, 40 நாள் டேட் கொடுத்துருக்காரு கவுண்ட் பண்ணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்ட் பண்ணி சொல்றத, அவன் என்ன ஹீரோ வச்சிருப்பான், நீ எடுப்பியா? உன் படத்துல யாரோ ஹீரோ, நான் பக்கத்துல நிற்பேன், அதனால ஒரு 20 லட்ச ரூபா சம்பளம். அப்ப என்ன வச்சு 40 நாள் எடுப்பான். நான் தான் எல்லா முக்கிய வச்சனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதுல என்னை எந்த படம் ஞாபகம் வச்சிருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சிருப்பான். நீ சொல்ற ஹீரோ பக்கத்துல போய் நிக்கிற 25 லட்ச ரூபா படத்துல ஞாபகம் போறதில்ல, அதனால உனக்கு ஃபைன் அப்படி பேர் கொண்டு. அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமா இருக்க இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற இந்த காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ போட்டு ராகதேவன் இசையில் போட்டா எல்லாரும் வாங்கிக்கிறாங்க படத்தை. அவரு லேசா 92ல அந்த இடம் பறிபோகுது, அதை பத்தி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்காரு, படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து நடக்குது, வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பாக்குறேன். 1998ல கமலால இளையராஜான்னு பேர் போட்டா அரங்கு அதிருது. இன்னைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டா அரங்கு அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலைக்கு நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணல, எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கும் இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குற சம்பளம் குருவிக்கரப்ப சண்முகத்துக்கு சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்ப சண்முகம் படத்துக்கு வந்தாரு, மாப்பிள்ளை மனசு பூ போலாம் படுக்கிறாரு, குருவிக்கரப்ப சண்முக படம் இல்லைன்னு தெரியும், பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு, இளையராஜா சொல்றாரு அப்புறம் பார்த்து நான் பணம்ங்கிறாரு. அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த ஒருத்தர். அப்ப யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யாரு வீட்டை வெள்ளையடிக்கணும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா? நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய செய்தி, இங்க சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை நம்மள எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட் சொல்றதை போய் பின்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க. ஆனா யார் கைவிட மாட்டானா? யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குநர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதே இல்லை. அதனால நான் பாத்துக்கலாம். பாலைவனச்சோலைன்னு படம் 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுறேன். எழுதினேன் குமுகத்தில் ஒரு தடவை, வடிவேல் அவர்கள் இவ்வளவு சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேல் வயசு 82, என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துருவாரான்னு. அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சிருந்து சொல்றீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன்னு. நான் நினைச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா, வடிவேலுடைய இந்த குணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனச்சோலை வென்றது நான் நினைச்சேன். இப்ப தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்கு ஒரு டிஸ்ட்ரியில இருக்கும் பொழுது, அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற் போல் செய்ய வேண்டியது, அதுதான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசனமும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வதற்குல்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அதை நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தாங்க ஆமாமா அப்படின்னு ஒரு சொல்றது வந்து பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்னைக்கு யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த படத்தை ஆதரிச்சு இந்த படத்தை வாங்கி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரோட ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. இப்படி என்ன ஓடிடில என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க ஏமாறுவோம், ஆனா பெருசா தான் ஏமாறுவோம். நாங்க மொத்தமா போய் ஒரு படத்துல கதாநாயகன் படத்துல 40 கோடி ரூபாய் இறங்க தயாரா இருப்போம், ஆனா 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இறங்க தயாரா இருக்க மாட்டாங்க. நாங்க பெரிய படத்துல ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால நான் சொல்றது என்ன நினைப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம தேர்வு சிவாஜி என்ன நினைச்சுக்கணும்னா, இந்த சிஇஓ மாறிடுவாரு, அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாகத்தான் வருவான், அவசரமா வரமாட்டான். எனக்கு சௌரியம் என்னன்னா, நான் அரசியல் இருக்க நினைக்கிறனால சினிமா பத்தி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்க நினைக்கிறனால அரசியலை பத்தி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்ச நாள் குழப்பமா எனக்கு சொன்னாங்க எல்லாரும், நீங்க எங்க இதெல்லாம் போய் பேசுறீங்க விட்டாங்க கூட. நான் வரும் பொழுது இங்க வந்து யாருமே இல்லை 15 வருஷம் கழிச்சு. இதுல அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார் பேசியான்னு போறேன். இங்க நோக்கம் என்னன்னா, சிறந்த படங்கள் ஓடுவது.
தாய்க்கிழமைக்கு வந்து பொங்கல் எல்லாம் கூட்டமா வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமா வர தயாரா தான் இருக்காங்க, நம்ம தான் வரவங்க வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவங்க வரமாட்டேங்க சொல்றான். தியேட்டருக்குள்ள வர்ற 300 பேரும் 2 கையையும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாரா தான் இருக்கான். அவனை வச்ச கை பேசி தாங்கில இருந்து ஹேண்ட்ரஸ்ட்ல இருந்து அந்த கையை எடுக்க விடாம பாத்துக்கிறோம். அவனை கொஞ்ச நேரம் பொறுமையா பாக்கலாம், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை சொல்லிச்சோம்னா அவன் மெதுவா பையில இருக்க போன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையோட இந்த திரை சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறவங்க மதியான கூட்டம் இன்னும் சவனம்மா ஞாபகத்தில் இருக்கு. எனக்கு முதல்ல அப்படி ஒரு சவனம்மாவை நான் பாரதிராஜா படத்துல பார்க்கல. ஆனா பாரதிராஜா படம் தான் சவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கிருந்து கிளம்பியது. அப்ப அந்த படம் இன்னைக்கு எனக்கு மறக்கவே காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போனது. அந்த சவனம்மா எனக்கு 15 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வரோம். கிணத்தை காணும் படத்துடைய டெய்லர் எனக்கு காமிச்சாரு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கைதாபதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோல. அது வந்து விருதுநகருக்கு பக்கத்துல இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்ப செய்தி அனுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு அதை அடிப்படையா வச்சு கோபால் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணாரு. அப்ப அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேரு மாத்தி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில போய் எடுக்க முடியாது படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோல. ஆனா இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு அந்த இடத்துக்கே போகணும். அதனாலதான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மற்ற வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும் தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராம போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராம போகவே போகாது. முயற்சி நிறுத்த கூலி தரும். எப்ப? தெய்வத்தால் ஆகாதுனாலும். தெய்வத்தால் ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு வள்ளுவர் சொன்னது. தெய்வத்தால ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்ட் ஆகப்படுது இல்லையா? என்னோட தெய்வமே முடியாதுங்கிறாங்க. தெய்வத்தால் ஆகாது, ஃபுல் ஸ்டாப். அது எண்ணினும் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன? இப்ப நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணா அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வெளி பார்த்திருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.